கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் ட்ரேட் பண்ண உடனே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது ஆர்டர் பிளாக்ல இருக்கா, சப்போர்ட்ல இருக்கா, இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா, எஃப்விஜில இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஐசிடி அண்ட் பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேமர், ஹேங்கிங் மேன் சொல்லிட்டு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா ட்ரேட் பண்ண உடனே என்ன ஆகும்னா உடனே மார்க்கெட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணுவாங்க. சோ இதை தடுக்கவே முடியாதானா அதுக்கும் வழி இருக்கு. கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க முன்னாடி ஒரு சில விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால ஈஸியா ஸ்டாப் லாஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். கேண்டில் ஸ்டிக்ஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன், டபுள் கேண்டில் பேட்டர்ன், ட்ரிபிள் கேண்டில் பேட்டர்ன். சோ இது மூணு இருக்கு. இது மூணுத்தையும் எப்படின்னு சொல்லிட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். கேண்டில் பேட்டர்னை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல ஹை எது, லோ எது, கிரீன் எப்படி ஃபார்ம் ஆகும், ரெட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா விக்குன்னு சொல்லுவோம். பாடி வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியாம வெறும் ஸ்டிக் மாதிரி போயிட்டு வர இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா விக்குன்னு சொல்லுவோம். சோ இந்த சென்டரா இருக்கிறது தான் பாடி. இது வந்துட்டு என்ன கலர் கேண்டில் ஆனா இருக்கட்டும், ஆனா இதுதான் பேசிக் ஒரு கேண்டில்ன்றது. சோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் அண்ட் கிரீன் கலர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் பேசிக்கா இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டில்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சோ இதுக்கு மேல ஒரு விக் இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஒரு ரெட் கலர் கேண்டில் வரைஞ்சிக்கிறேன். இது என்னன்னா இது ஒரு ரெட் கலர் கேண்டில். இதுக்கு மேலேயும் இதே சேம் பொசிஷன் தான் இருக்கு. ஸோ இது என்னன்னா விக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு கிரீனா இருந்தாலும் ரெட்டா இருந்தாலும் இதுதான் காமன். இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா விக்குன்னு சொல்லுவோம். இதுதான் பாடி. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் காமனானது. இது கிரீன், இது ரெட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இப்போ கிரீன் கலர் கேண்டில்ல எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஓப்பன் இருக்கும். க்ளோசிங் எங்க இருக்கும் அப்படின்னா மேல இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெட் கலர் கேண்டில்ல ஓப்பனிங் எங்க இருக்கும் அப்படின்னா மேல இருக்கும். ஓகேங்களா? க்ளோசிங் எங்க இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்துட்டு ஹை ஹை இது வந்துட்டு காமன், லோ லோ இதுவும் காமன். இதுல என்னன்னா ரெட் கலர் கேண்டில் அண்ட் கிரீன் கலர் கேண்டில் எங்க ஓபன் ஆகுது எங்க க்ளோஸ் ஆகுதுன்ற பேஸ் பண்ணி தான் ரெட்டா இல்ல கிரீனான்றதே டிஃபைன் ஆகும். இப்போ சிங்கிள் கேண்டில் பேட்டர்னை பார்ப்போம். சிங்கிள் கேண்டில் பேட்டர்னா ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுப்போம். அது பையா இருந்தாலும் சரி இல்ல செல்லா இருந்தாலும் சரி. எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பைக்கான கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி பார்ப்போம். பைல வந்துட்டு இதுதான் என்னன்னா ஹேமர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஹேமர்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு மேலே வந்துட்டு பாடி சின்னதாக இருக்கும், விக்கு வந்துட்டு பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்வெர்டட் ஹேமர். ஸோ இது என்னன்னா பாடி வந்துட்டு கீழே இருக்கும், விக்கு வந்துட்டு மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிராகன் ஃப்ளை டோஜி. இது என்னன்னா மேலே வந்துட்டு சின்ன பாடியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், விக்கு வந்துட்டு ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும். இது என்ன? இந்த கேண்டிலோட நேம் வந்துட்டு ஸ்பின்னிங் டாப். இந்த கேண்டிலோட நேம் என்னன்னா மர்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு விக்கு இருக்காது, ஜஸ்ட் வந்துட்டு பாடி மட்டும்தான் இருக்கும். இது வந்துட்டு ஆனால் கிரீன் கலராக இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னா மேஜராக இருக்கிற சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸ் ஃபார் பைக்காக. இது எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றத நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா மேல இருந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல வந்துட்டு இருப்பான். இங்க வரப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் ஆர் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கு இல்ல பிரேக்கர் பிளாக்கு இல்லைன்னா வந்துட்டு எஃப்விஜி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அப்படி இல்லை ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகுது, இல்ல ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி ஃபார்ம் ஆகுது, இல்ல ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கேண்டில் வரப்போ நம்மளுடைய என்ட்ரிஸ்ன்றதை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட்டும் இருக்கு பிளஸ் கேண்டில்ஸும் வந்திருக்கு, பைக்கான கேண்டில்ஸும் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்றப்போ அது வந்துட்டு நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாவே இருக்கும். செல் சைடுக்கான சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸ் பத்தி இப்ப பார்ப்போம். நீங்க பாருங்க இந்த 5 கேண்டில்ஸ் தான் செல் சைடுக்கு சிங்கிள் கேண்டில்ல மேஜரான கேண்டில்ஸ். ஸோ இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹேங்கிங் மேன்னு சொல்லுவோம். அதாவது கிரீன் கலரா வந்தா ஹேமர், இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்துட்டு ஹேங்கிங் மேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்துட்டு செல் சைடுக்கான ஒரு கேண்டில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அங்க வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர்னு பார்த்தோம், இங்க வந்துட்டு இதனோட நேம் ஷூட்டிங் ஸ்டார். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது காமன் நேம் தான், ஆனா கிரீன் கலர் வந்தா ஸ்பின்னிங் டாப், இது கிரீன்கானது. ரெட் கலர் வந்தா செல்கானது, இதுவும் நேம் ஸ்பின்னிங் டாப் தான். ஸோ இதுதான் என்னன்னா ஸ்பின்னிங் டாப். இதோட நேம் என்னன்னா கிரே ஸ்டோன் டோஜி. ஃபர்ஸ்ட் அதை வந்துட்டு டிராகன் ஃப்ளை டோஜின்னு பார்த்தோம். அது எதுக்காகனா பைக்காக. செல்காக என்னன்னு பார்ப்போம்னா கிரே ஸ்டோன் டோஜின்னு பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ரெட் கலர் மர்பசோ. இந்த 5 கேண்டில் தான் சிங்கிள் கேண்டில்ல செல்கான மேஜர் கேண்டில்ஸ்.
ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றேன். மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இல்ல மார்க்கெட் வந்துட்டு இந்த இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிறப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டியே எடுத்துருக்கலாம், லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் லிக்விடிட்டி கிராப் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும், இல்ல இது வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் ஹையா கூட இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹேங்கிங் மேன் வருது, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு ரெட் கலர் மர்வஸ் வருது. ஸோ அப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் கேண்டில் செல் சைட் கேண்டில்ஸை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாம் மார்க்கெட்ல எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்திருக்கா கிரீன் கலர் கேண்டில். ஸோ இந்த இடம் வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிரே ஸ்டோன் டோஜி வந்திருக்கா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும், இந்த இடத்துல வந்த உடனே மார்க்கெட் அங்க இருந்து என்ன இருக்கு, ஃபாலோ ஆகி இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு நார்மல் கேண்டில்ஸ் தான் இருக்கு. சோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு அந்த பேட்டர்ன் வந்துட்டு கரெக்டா வரல. சோ அதுக்கப்புறம் நம்ம மேல பார்ப்போம். சோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு, இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு, இங்க வந்துட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு, இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இருக்கு. இந்த மாதிரி தான் சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்ல ட்ரேட்ஸ்ன்றதை எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டபுள் கேண்டில் பேட்டர்ன். சோ டபுள் கேண்டில் பேட்டர்னா ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கேண்டில பார்த்து ட்ரேட் எடுத்தீங்க பையோ செல்லோ, அங்க வந்துட்டு டபுள் கேண்டில்ஸை யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன்ன்றதை பாப்பீங்க. டபுள் கேண்டில் பேட்டர்ன்ஸ்ல நிறைய இருக்கு, ஆனா நான் ஒர்க் ஆகிற ரெண்டு மெத்தட் மட்டும் சொல்லி தரேன். என்ன அப்படின்னா, ஒன்னு பேரிஷ் என்கல்பிங், இன்னொன்னு வந்துட்டு புல்லிஷ் என்கல்பிங். இந்த ரெண்டு கேண்டில்ஸ் மட்டும் தான் மேஜரா மார்க்கெட்ல நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா புல்லிஷ் என்கல்பிங் சொல்லுவோம். சோ இந்த செகண்டா இருக்கிறது என்னன்னா, இதுதான் பேரிஷ் என்கல்பிங் சொல்லுவோம். மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டோ இல்ல ரெசிஸ்டன்ஸோ இருக்கப்போ இந்த இடத்துல ஃபைனலா வர ஒரு ரெட் கலர் கேண்டில க்ளோஸ் பண்ணி, அதாவது 150%, இது வந்துட்டு ஒரு 100%, அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 50% மார்க்கெட் மேல க்ளோஸ் வைக்கிறப்போ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா புல்லிஷ் என்கல்பிங் சொல்லுவோம். அந்த மாதிரி வரப்போ மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ஹையா இருக்கும். ஸோ சேம் எக்ஸாக்ட் அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து அப் ட்ரெண்ட் ஆகி மேல போயிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்ல வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் இல்ல லிக்விடிட்டி கிராப் இந்த மாதிரி நடக்கிறப்போ லாஸ்டா வந்திருக்க இந்த கிரீன் கலர் கேண்டில தாண்டி 150% பெருசா, அதாவது ஒரு மடங்கு பிளஸ் கொஞ்சம் 50% எக்ஸ்ட்ரா இருக்கணும் அந்த கேண்டில். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் இருந்தா போதும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறப்போ இங்க இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேரிஷ் என்கல்பிங் சொல்லுவோம். இதை வந்துட்டு மார்க்கெட்ல எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைனலா வந்துட்டு மேல போயிட்டு இருந்தப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட்ன்றது இருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டியும் மார்க்கெட் வந்துட்டு ஸ்வீப் பண்ணிருக்கான். வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஒரு பேரிஷ் என்கல்பிங் நடந்திருக்கு, அங்க இருந்து மார்க்கெட் சடசடன்னு ஃபாலோ ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் வந்திருக்கு, இந்த இடத்துலயும் வந்திருக்கு. இந்த ப்ரீவியஸா இருந்த லோ எடுத்திருக்கான், ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, இல்ல ப்ரீவியஸ் லோவா இருந்திருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகிருக்குன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் 150% மேலேயும் க்ளோஸ் வச்சிருக்கும். இது என்னன்னா ஒரு புல்லிஷ் என்கல்பிங். இந்த இடமும் ஒரு புல்லிஷ் என்கல்பிங், இந்த இடமும் ஒரு புல்லிஷ் என்கல்பிங். சோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்ல டபுள் கேண்டில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ்ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 கேண்டில் பேட்டர்னை பத்தி பார்ப்போம். 3 கேண்டில் பேட்டர்ன்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு 3 கேண்டில்ஸ் உடைய கன்ஃபர்மேஷன்ன்றதை பார்க்கணும். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸா 3 கிரீன் கலர் கேண்டில் வரப்போ மார்க்கெட் அங்க இருந்து ரிவர்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ட்ரிஸ்ன்றதை பிளேஸ் பண்ணலாம். இது என்னன்னு சொல்லுவோம்னா மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். லாஸ்டா வர கேண்டிலுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இண்டிகேஷனல் கேண்டில், அதாவது கிரீன் கலர்ல ஒரு ஹேமரா இருக்கலாம், ஒரு ஸ்பின்னிங் டாப், சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷனல் கேண்டில் வரும். சோ அதுக்கப்புறமா இந்த லாஸ்டா வந்து கிரீன் கலர் கேண்டிலையும் தாண்டி ஒரு என்கல்ஃப் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கணும் கிரீன் கலர்ல. இப்படி வந்துச்சுன்னா இதான் என்னன்னு சொல்லுவோம்னா மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் செல் சைடு என்ட்ரிக்கும் சேம் தான். இங்க பாருங்க, இது என்னன்னு சொல்லுவோம்னா 3 பிளாக் கிரவுன்ஸ் சொல்லுவோம். கண்டினியூஸா வர 3 ரெட் கலர் கேண்டில்ஸ். சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மார்க்கெட் அங்க இருந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ட்ரிஸ்ன்றதை பிளேஸ் பண்ணலாம். சோ அதுக்கடுத்து இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். சோ ஈவினிங் ஸ்டார்னா ஒண்ணு கிடையாது, லாஸ்டா இருக்கிற இண்டிகேஷனல் கேண்டில். இது வந்துட்டு ஒரு ஹேங்கிங் மேனா இருக்கலாம், இல்ல கிரேஸ்டோன் டோஜி, சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். சோ இதுக்கப்புறமா இந்த கேண்டில்ஸை தாண்டி க்ளோஸ் வைக்கிற ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி வரப்போ இது என்ன ஆகும்னா ஈவினிங் ஸ்டாரா கன்ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் அங்க இருந்து ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சிங்கிள் கேண்டில் இல்ல டபுள் கேண்டில் இல்ல 3 கேண்டில் எதை பேஸ் பண்ணி வேணா நீங்க என்ட்ரின்றது போலாம். ஆனா நீங்க பிளைண்டா டெக்னிக்கலை யூஸ் பண்ணாம கேண்டில்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன இந்த மாதிரியான ஒரு
பிளேசஸ்ல ஒரு கான்டெக்ஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க எடுக்கிற ட்ரேட் ஆப்போசிட்டா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹையா இருக்கும். எப்படின்னு சொல்றேன், இங்க பாருங்க, மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்திருக்கு, சோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்ட்ரிஸ்ன்றதை எடுக்கக்கூடாது. நான் சொன்ன எதையாச்சும் ஒரு பிளேஸ்ல வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த என்ட்ரி சக்சஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டின்றது ரொம்பவே ஹையா இருக்கும். அதுவே இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்தது சக்சஸ் ஆகியிருக்கு, இங்க வந்து சக்சஸ் ஆகியிருக்கு, இந்த இடத்துல வர்றது இதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா நான் சொன்ன கிரைட்டீரியாக்குள்ள ஏதாச்சும் ஒன்னு வந்திருக்கும், அதனால சக்சஸ் ஆகும். நீங்க கேண்டல்ஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. சோ நல்லாவே ட்ரேட்ஸ் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஐசிடி பிரைஸ் ஆக்ஷனை இன்டெப்தா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.